ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருடம் நான் செய்யணும்னு நினைக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கறதான். இந்த ஹேபிட்னால பல பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். உடற்பயிற்சி எக்ஸசைஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், நம்மளுடைய ஹெல்த் இன்னும் பெட்டரா இருக்கும், எனர்ஜி அதிகமா இருக்கும். இந்த மாதிரி காலையில சீக்கிரம் எந்திரிச்சா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பல இடங்கள்ல படித்திருப்போம். அதெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலாவே காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ரொம்ப நாட்களா, ஏன் ரொம்ப மாதங்களா கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கடைசி ஒரு சில வருடங்கள்ல என்னால ஃபாலோ பண்ண முடியாத ஒரு ஹேபிட் அப்படின்னா இந்த ஹேபிட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோல நம்ம காலையில எப்படி சீக்கிரம் எந்திரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸை வந்து பார்ப்போம். ஸோ வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் 2025 இதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்திருக்கேன். ஏன் கூட சேர்ந்து நீங்களும் இதை சேலஞ்சா எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட், ஸ்டார்ட் ஸ்லோலி. இது வரைக்கும் நம்ம 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருப்போம். திடீர்னு நமக்கு அடுத்த நாள் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கும். அது ஒரு ஹேபிட் ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்காக 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம அடுத்த நாளே 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே நம்ம திங்க் பண்றது பிக்கா இருக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது. ஆனா அதுக்கும் மேல பிராக்டிக்கலான விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நீங்க டார்கெட்டா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு நம்ம 8 மணிக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம 7:45 எந்திரிக்கிறத நம்மளுடைய டார்கெட்டா வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த நாள் 7:30க்கு, அதுக்கு அடுத்த நாள் 7:15க்கு, அதுக்கு அடுத்த நாள் 7 AM-க்கு, இப்படி நம்மளுடைய டார்கெட்டை நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய டார்கெட் என்னைக்குமே ஸ்மாலா இருக்கிறது ரொம்பவே பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி ஒரு ஹேபிட், ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா சின்னதுல இருந்து போறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் பர்சனலாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கும் அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்ப பெருசா நம்ம கோல் செட் பண்றதுல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஃபெயிலியர்ல கொண்டு போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப இன்னைக்கு நான் 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கேன், நாளைக்கு நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும் பிளான் பண்றேன் அப்படின்னா பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவே. அப்ப நான் அதுல தோத்து போயிருவேன். ஒன்ஸ் நான் அதுல தோத்து போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அடுத்த நாள் அதை திருப்பி ஒரு கோலா செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே எனக்கு வராது. ஸோ ஸ்லோவா நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே என்னை விட்டு எனக்கு போயிடும். ஸோ இப்படி நீங்க பண்ணாம ஸ்டார்ட் ஸ்மால் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சின்ன கோலா வச்சு சின்னதா மூவ் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட்ஸ் சொல்ற மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் டார்கெட்டா வச்சு அடுத்தடுத்த நாள மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பழக்கம் உங்களுக்கு செட் ஆகிடும். இரண்டாவது, கெட் இனஃப் ஸ்லீப். எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது என்ன அப்படின்னா 7ல இருந்து 9 ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்காவது ஒரு நைட் நீங்க 9 ஹார்ஸ் தூங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க அதை ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா நினைக்காதீங்க. 7 to 9 ஹார்ஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னொரு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த நாள் காலையில நம்ம 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு பிளான் பண்றோம் அப்படின்னா 9 மணி நேரங்கள் தூங்கணும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு அந்த டைமுக்கு நீங்க தூங்க போயிடுங்க. 6 மணிக்கு நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் நாள் நைட் நீங்க 9 PM-க்கு தூங்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 9 PM-க்கு தூங்கணும், அப்படி இல்லைன்னா 11 PM-குள்ளேயாவது நீங்க தூங்கியே ஆகணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் வந்து 2 AM வரைக்கும் முழிச்சிருப்பேன் அப்படின்னா 2 AM வரைக்கும் நீங்க முழிச்சிட்டு எப்படி நீங்க 6 AM-க்கு எந்திரிக்க முடியும்? ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. போதுமான அளவுக்கு நமக்கு உறக்கம் அப்படிங்கிறது இருந்தாதான் அடுத்த நாள் காலையில நம்மளால எந்திரிக்க முடியும். ஃபாலோ கன்சிஸ்டன்ட் வேக்கப் ரொட்டீன். ஸோ நம்ம ஒன்ஸ் ஒரு ரொட்டீன் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை எல்லா நாளும் நம்ம ஃபாலோ பண்ணணும், இன்க்ளூடிங் வீக்கெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லியும் கரெக்டா ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வீக்கெண்ட் ஆனா காலையில 10 மணிக்கு எந்திரிக்கிறது, 9 மணிக்கு எந்திரிக்கிறது, இல்லைன்னா வீக்கெண்ட் நைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் முழிச்சிருக்கிறது. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருப்போம். ரொம்ப 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 ஒரு தவறான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. உங்களுக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதை ஒரு ஹேபிட் ஆக்கணும், அதனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்கெண்ட்ஸ்லயும் நீங்க டிசிப்ளின்டான ஒரு ஸ்லீப் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும். வீக்கெண்ட்ஸ்னா நம்ம வந்து விட்டுறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எகைன் நீங்க இதுல நீங்க தோக்க தான் போறீங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்திக்கோங்க. அலாம் கிளாக் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல அலாம் வச்சு நம்ம கண்டிப்பா எந்திரிப்போம். பட் அதுல ஸ்னூஸ் பட்டன் அப்படிங்கிறது நம்ம என்னைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான் யுவர் மார்னிங்ஸ். காலையில எந்திரிச்ச உடனே நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னாலே டெஃபினட்டா நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்ப காலையில எந்திரிச்ச உடனே நான் வந்து புக் படிக்க போறேன், ஜிம்முக்கு போக போறேன், இதெல்லாம் நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸா அதை பண்ணுங்கிறதுக்காகவாவது நீங்க காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவீங்க. ஸோ
மார்னிங் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானை ஏற்படுத்திக்கோங்க. இன்ட்ரெஸ்டோட எந்திரிங்க, கண்டிப்பா நீங்க எந்திரிச்சிருவீங்க. ரிவார்ட் யுவர் செல்ஃப். இந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். நம்மள பல பேர் நம்மளை நாமளே ரிவார்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அதாவது நம்ம பண்ணிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், நம்மள்ட்ட அப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும், ஆனா அதை நம்மளே ரெகனைஸ் பண்றது கிடையாது. பட் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு 15 மினிட்ஸ் ஏர்லியரா நீங்க எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே ஏதாவது ஒரு வழியில ரிவார்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு வழியில உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே பிரைஸ் பண்ணிக்கோங்க, கிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெடியூஸ் யுவர் ஸ்கிரீன் டைம். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஸ்கிரீன், அதாவது போன், லேப்டாப், எந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் பக்கமும் நீங்க போகவே கூடாது. அதை நீங்க தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த ஸ்கிரீன், எலக்ட்ரானிக் ஐட்டம் கொண்டுள்ள ஒரு ஸ்கிரீனையும் நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோஸ்ல இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நிறைய பார்ப்போம். பை.